Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல போன வருஷம் வெளியான மிம்மஸா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இன்னும் இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே குடிபோதையில ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தனியா ஒரு கார் நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. காருக்குள்ள யாராவது ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே எட்டி பாக்குற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் காருக்குள்ள யாருமே இல்ல அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார் கதவை திறந்து உள்ள ஏறி உட்காந்துடுறாங்க. கார் எடுத்துட்டு கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சரி அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த வெளிச்சத்துல எதிர என்ன இருக்குன்றதை இவங்க பாக்குறாங்க. வெளியே ஒருத்தர் தலையில தொங்கிட்டு இருக்காரு. அவர் இறந்து போயிருக்கிறதும் தெரிய வருது. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே செம்மையா பயந்துடுறாங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததுனால போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க ஈரினோட அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காரு. அவரை இந்த ரெண்டு பசங்க கிட்ட விசாரிக்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க வரும்போதே பாடி இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கரண் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் நிறைய விஷயமா ரிசர்ச் எல்லாம் பண்றவரா இருப்பாரு. இப்போ ஒரு செமினார் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செமினார்ல ஆன்டிபயோட்டிக் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. அதாவது நிறைய வைரஸ் எல்லாம் பரவுது இல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் அவங்களோட டவுட் எல்லாம் எந்திரிச்சு கேக்குறாங்க. இவர் அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சாமியார் நடத்திட்டு இருக்க ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. தீவுக்கு நடுவுல தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல வராங்க. அவரோட கால் எல்லாம் கழுவுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு தகவல் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்பதான் நம்ம ஈரினை காட்டுறாங்க. இவங்களோட பேர் ஆதிரா அப்படின்றது. இவங்களோட அசிஸ்டன்ட் ஏற்கனவே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க. அசிஸ்டன்ட்டும் விசாரிச்சதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸ பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, வேகமா கிளம்புறாங்க. இப்ப காரணம் செமினார் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் பல்லக்குன்னு ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரே ஒரு போட்டோ மட்டும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல தயங்குறாரு. சரி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி 2-3 போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு காட்டுறாங்க. இங்க சோனின்ற ஒரு டாக்டரையும் காட்டுறாங்க. அவர் பசங்களுக்கு எப்படி கட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பசங்க கவனிக்காததுனால கொஞ்சம் கோவப்பட்டு திட்டுறாரு. இப்ப இவருக்கு போன் கால் வருது, அதனால கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப இவர் போனதுக்கு அப்புறம் ஒரு பையன் என்ன பண்றானா கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ற மாதிரி வரான். டே உண்மையிலேயே கட் பண்ணிடுவ போல அப்படின்ற மாதிரி அவர் சடனா எந்திரிச்சிடுறாரு. இவரோட பேரு மொட்டிலால் அப்படின்றது. இங்க பாடி இல்லாத சமயத்துல இவரை பாடி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சுதான் சும்மா அவர்கிட்ட விளையாட்டுலாம் பண்ணிருப்பாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல நீலன் ஒருத்தர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாரு. அதே மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர் மாதிரியும் செயல்பட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்த சோனி கிட்ட இவர் சகஜமா பேசுறாரு. மொட்டிலால பாடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. கொலை பண்ணவன் பப்ளிக்கா பாடியை தொங்க விட்டு போயிருக்கான்ல, அதனால இந்த கேஸோட சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாயிருது. ஆதிராவோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப கரணா அவரோட வீட்டுக்கு வராரு. பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, உன் வீட்டுல இருந்து கெட்ட நாத்தம் வருது, உன் அண்ணனை கூப்பிட்டு பார்த்தேன், உன் அண்ணன் கதவையே திறக்கல, நீயாவது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஆண்டி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கதவை திறந்து உள்ள வராரு. இவரோட அண்ணன் பேரு ரோனக் அப்படின்றது. கொஞ்சம் வித்தியாசமா தான் அவரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப உள்ள வந்தவரும் அண்ணனை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வீட்டுல ஸ்மெல் வருது, அதனால எல்லா இடத்தையும் ஸ்ப்ரே பண்றாரு. இப்ப நியூஸ்ல பார்த்தா ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காருல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அண்ணனும் இந்த விஷயத்தை சீரியஸா கவனிக்கிறாங்க. இப்ப ஈரனும் நீல பார்த்து ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் டெக்னிக்கல் டேர்மை யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவ்வளவு டெக்னிக்கலா சொன்னா எனக்கு எப்படி புரியும், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் மொட்டிலால் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு வந்து காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணவனுக்கு மருத்துவம் தெரியணும், அவனால தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது போதும், நான் இந்த ஆங்கிள் விசாரிக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இவரும் சோனி கிட்ட இந்த ஃபைலை தந்துரு அப்படின்ற மாதிரி மொட்டிலால் கிட்ட தராரு. சோனி சார் எப்பயோ கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி மொட்டிலாலும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. நிறைய விஐபி எல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்க போல. இப்ப மாட்டியை பார்த்துட்டு ஒரு விஐபி கிளம்புறாரு. இதுக்கு முன்னாடி சோனின்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சோனி தான் இப்ப பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வந்த சோனி என்ன சொல்றாருன்னா, எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் குழந்தை இல்லைன்றது உங்களுக்கு தெரியும்ல, அதனால தொடர்ச்சியா எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மாட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த தேதி உன்னோட ஒய்ஃபை மட்டும் இந்த இடத்துக்கு அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆதிராக்கு புதுசா ஒரு பாடி கிடைச்சிருக்கு. மொத பாடி வெறும் ஜட்டியோட கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த பாடியும் கிடைச்சிருக்கு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு பிளட்டும் இங்க கிடைச்சிருக்கு, இது கொலைகாரனோட பிளட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கரணம் செமினார்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. ஈரன் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க.
டெக்னிக்கலா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. போலீஸ் உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த கியூபிக் பஸ்ல சால்வ் பண்றது மூலமா நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்கணும் என்னோட அண்ணன் சொல்லுவான். இது வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கையில தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் இவங்களோட மத்த வேலையெல்லாம் இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாட்டியும் சோனியும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. பிசினஸ்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மாட்டி சொல்லிட்டாரு. நான் கேட்ட மாதிரி அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி சோனியை பார்த்து சொல்லிட்டாரு. சோனியா சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப மொட்டிலால நமக்கு காட்டுறாங்க வேற ஒரு நபரோட ஹெல்ப்போட பாடியை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பாடி தான் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவன சரி வந்தா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரினோ பசில சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அதாவது கொய்யாக்கா விக்கிற ஒரு நபர் பாடியை தூக்கிட்டு போன மாதிரி ஆட்களை பார்த்திருக்காரு, போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த கொய்யாக்கா விக்கிற நபரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வயசு பையன் கொய்யாக்கா வாங்குறதுக்காக வந்திருக்கான். 7000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். காசெல்லாம் எடுத்து தந்துடுறான். நீ வண்டியில வெயிட் பண்ணு, நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கொய்யாக்கா மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாரு, கூட கொஞ்சம் ட்ரக்கும் எடுத்துட்டு போய் அந்த பையன் கிட்ட தராரு. அந்த பையன் அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. கரெக்டா இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ட்ரக் வித்ததெல்லாம் கவனிச்சிடுறாங்க. நீ ட்ரக் விக்கிறத பத்திலாம் எங்களுக்கு இப்ப கவலை கிடையாது, நீ ஏதோ பாத்தியாமே அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரினோ கேக்குறாங்க. ஆமா மேடம், ஒரு ஆம்புலன்ஸ்ல பாடி எல்லாம் கொண்டு போறாங்க, என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை இவங்களால பெருசா நம்ப முடியல. சரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி வண்டி கொண்டு போறத பார்த்தனா உடனே எங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. காரணம் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பல. இப்ப காலையில காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு வாசலுக்கு வந்து பார்த்தா அந்த பல்லக்குன்ற பொண்ணு தான் வந்திருக்காங்க. இவர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. உள்ள எல்லாம் கூப்பிட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இவரும் கதவை திறக்கிறாரு. இப்ப மொட்டிலாலும் அந்த நபரும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடியை கொண்டு வந்திருக்காங்க. பாடி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, நீங்க ஓகே சொன்னா அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மொட்டிலால் சொல்றான். யார்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கானா சோனி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். சோனியா அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனா சரின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் இவங்க அங்க இருக்க புக் எல்லாம் பாக்குறாங்க. இந்த புக் எல்லாம் படிப்பீங்களான்னு கேக்குறாங்க. நான் படிக்க மாட்டேன், அண்ணன் படிப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஓஹோ உங்களுக்கு அண்ணெல்லாம் இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா அவன் பேரு ரோனக் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்கும் அக்கா மட்டும் தான் இருக்காங்க, பேர் ஆதிரா, போலீஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அதுதான் உன்னோட அக்காவா, என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னீங்க, உங்க சைடுல ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, நான் வற்புறுத்தலாம் மாட்டேன்னு கிளம்புறாங்க. அந்த கொய்யாக்கா கடைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, தீவுக்கு தான் பாடியை கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். மாட்டி தான் அங்க ஆசிரமம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதை செக் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. அவருக்கு பெரிய ஆளுங்க கூட எல்லாம் லிங்க் இருக்கு, எடுத்தோம் கவுத்தோம் இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு கரண் வந்துட்டாரு. என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்களா, எனக்கு சில விஷயங்கள் தெரியும்னு சொல்றாரு. என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கவனோட மென்டல் ஸ்டேட் நார்மலா இருக்க வாய்ப்பு இல்ல, அவன் ஒரு பெரிய செக்ஸ் அடிக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, டெட் பாடிஸ் கூட கூட அவன் ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த தீவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஜென்ஸ் பாடி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஜென்ஸ் பாடி கூட ஒரு லேடி ஒன்னா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் சொல்றதெல்லாம் பெருசா இவங்க 2 பேருமே நம்ப மாட்டாங்க. உங்க சைடுல ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நம்ம சொல்றதை இவங்க ஏத்துக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா அவங்கள பாத்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் பல்லக்கு கால் பண்ணி பேசுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இப்பதான் ஈரினோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வராங்க. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லவே செஞ்சேன், ஆனா நீ எதுக்காக மொக்க பத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்காக சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாங்க. மொட்டிலாலும் ஆட்களும் ஆம்புலன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட் வந்துருச்சுன்னா கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சோனிக்கு தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கொய்யாக்கா விக்கிற நபர் இருக்காரு பாத்தீங்களா, மறைஞ்சிருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரினுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாரு. உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அக்கா சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. ஆனா இவங்க வேகமா கிளம்பிடுறாங்க. மொட்டிலாலும் ஆட்களும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்பதான் இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க லாங்ல வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருது. மேடம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வேகமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த வேனுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துடுறாங்க. சடனா ஜீப்பை விட்டு இறங்கி இவங்க எல்லாரையும் கன்னை வச்சு லாக் பண்றாங்க. எல்லாருமே பயந்த மாதிரி உட்காந்துடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல மொட்டிலால் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. நீ தானே நீல் கிட்ட வேலை பாக்குறவன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, உடனே நீலுக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட வேலை பாக்குறவன் ஒரு தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா ஒரு கொலை நடந்தது பாத்தீங்களா, அப்ப பாடியை முதல்ல ஒரு நபர் பார்த்திருப்பாரு. அந்த நபரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க அந்த நாள் இவனை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், அந்த இடத்துல நடமானதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. மேடம் அந்த ஸ்பாட்டுக்கு வேணா நான் எதர்ச்சியா போயிருப்பேன், ஆனா அந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப ஈரினோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பாடியை கொண்டு போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோனி சார் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த தீவுல இருக்க சிலர் பாடி கூட ஒன்னா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க, அதுக்காக தான் கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைச்சது இல்ல, அதனால அந்த இடத்துல ரைடு மாதிரி போ, அதே மாதிரி நான் சோனியை பார்க்கிறதுக்கு போறேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மேட்டியும் ஒரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. இப்ப சத்தம் வராம உள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரி வேகமா நுழைஞ்சிடுறாரு. இப்ப ஒவ்வொரு ரூம்குள்ளயும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. மேட்டி எங்க அப்படின்ற பார்த்தா இவர் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் மேட்டியோட நகைலாம் கழட்டி வைக்கப்பட்டிருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. எல்லாருமே ஒரு ரூமை கையை காட்டுறாங்க, இவரும் அந்த ரூம் குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லேடி ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. நான் சோனியோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. இவங்க சோனியை லாக் பண்ணும் அப்படின்றதுக்காக மொத்தமா ஆட்களோட உள்ள நுழையிறாங்க. பார்த்தா சோனி அந்த இடத்துல இறந்த மாதிரி இருக்காரு. நம்ம வரதுக்குள்ளேயே யாரோ சாப்பிடுச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பல்லக்கு வீட்டுல இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள நுழையிறத நமக்கு காட்டுறாங்க. பல்லக்கு யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வராங்க. வந்த நபர் கடத்திடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு அசிஸ்டன்ட்ட காட்டுறாங்க. மேடம் இந்த இடத்துல அந்த மேட்டி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இங்க சோனி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் தகவலை பாஸ் பண்றாங்க. இப்ப கரணம் ஈரினை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஈரின் பரபரப்பா இந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த பேட்டர்ன்ல இந்த கொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்களுக்கு கேட்கறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. இப்பதான் நீல் கால் பண்ணி ஒரு தகவலை சொல்றாரு. ரெண்டாவது கொலை ஸ்பாட்ல ஒரு பிளட் கிடைச்சதா சொன்னீங்கல்ல, அந்த பிளட்டும் மொட்டிலால் பிளட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. கேஸ் முடிஞ்சிருச்சு, இந்த மொட்டிலால் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்க கரணி இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு நீ சொல்ற, இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் உண்மையா இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கே பாடம் எடுத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. இப்பதான் இவங்க எல்லார் போன்லயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. செக் பண்ணி பார்த்தா பல்லக்கோட வீடியோ தான் இருக்கு. அதை பாக்குற ஈரினும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பின்னாடியே ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. கர்ச்சிஃபை கட்டி தான் ஒரு நபர் பேசுறாரு. இது இதோட முடிய போறது இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி புரியாத பாஷையில ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த நபர் பார்க்க இவரோட அண்ணன் மாதிரியே இவருக்கு தோணுது. இவரும் லைட்டா ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி அந்த வார்த்தையை இவர் கேள்விப்பட்டிருக்காரு போல. வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணனோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வராரு. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த போர்டுல தெளிவா இருக்கு. கரண் அண்ணன் மேல எல்லாம் உங்களுக்கு டவுட் வராது. மேட்டியோட அடையாளம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. மேட்டி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட சோனியோட ஒய்ஃப் மாட்டிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிச்சா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த ரூம் வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் பல வருஷமா குழந்தை இருக்காது, அதனால மேட்டி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற ஈரினும் டென்ஷன் ஆகி இவங்களை கத்துறாங்க. சரி உங்க ஹஸ்பண்டுக்கும் மேட்டிக்கும் அப்படி என்ன நெருக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கெட்டு போற கண்டிஷன்ல பெருசா விலை போகாது, ஆனா அதை இவங்க பதப்படுத்தி விற்பாங்க. அது மூலியமா தான் ரெண்டு பேருமே லாபம்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே மீட் பிசினஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை தொழில் போட்டியில இந்த மேட்டி தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கரண் பேசுறதுக்காக திரும்பி வந்திருக்காரு. நேத்து அந்த நபர் ஒரு டேர்ம் சொன்னார்ல, அந்த டேர்முக்கான அர்த்தம் 4 கில்லிங் அப்படின்றது. மொத்தம் 4 கொலைகள் நடக்கும். இப்போ வரைக்கும் 3 கொலைகள் நடந்திருக்குன்னா கண்டிப்பா இன்னொன்னு ஒரு கொலை நடக்கும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அண்ணன் மூலியமா தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு வீடியோ வந்தது பாத்தீங்களா, அந்த வீடியோவை நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்த வீடியோ எப்படி நியூஸ் சேனலுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நியூஸ் சேனல் கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் பல்லக் போன்ல இருந்து போயிருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணனோட ரூமுக்கு தான் வராரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ணனும் இவரும் அந்த கியூபிக் பஸ்ல சால்வ் பண்ணிக்கிட்டே பேசியிருப்பாங்க. இப்ப கரண் சில ரிசர்ச் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட அண்ணன் ரோனக் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாரு. நிறைய புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருப்பாரு. அதை பார்க்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரோனக் இப்ப செமினார் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. டாலின்ற ஒரு சின்ன பொண்ணை பத்தி தான் சொல்றாரு. கள்ள மார்க்கெட்ல அம்மா வித்துட்டு போயிருப்பாங்க. அங்க இருந்து ஒரு நபர் வாங்கியிருப்பாரு. வாங்கின நபர் பயங்கரமா டாலியை தினமும் டார்ச்சர் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இறந்தும் போயிருப்பா. இதை கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுவே அந்த டாலி ஒரு மிருகம் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. இது வரைக்கும் உலகம் முழுக்க எவ்வளவோ வைரஸ் வந்திருக்கு. அந்த எல்லா வைரஸும் மனுஷங்களுக்கு பரவுறதுக்கு ஒரே காரணம் மிருகம் மூலியமா தான். அந்த மிருக கறியை நீங்க சாப்பிடுறது மூலியமா தான் நம்ம உடம்புல பரவுது. எல்லாருமே அதனால பாதிக்கப்படுறாங்க. இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நடக்கிறதுலாம் வச்சு பார்க்கும் போது கரனுக்கும் அண்ணன் மேலதான் டவுட் வருது. அண்ணன் வேற வீட்டுல இல்ல, அதனால இவரே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. என் அண்ணன் ரோனக் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க உடனே வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. சில பிளட்லாம் இவங்களுக்கு கிடைக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா என்னோட தங்கச்சியும் உன்னோட அண்ணன் தான் கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. இப்ப சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஈரினும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க.
தங்கச்சி இன்னும் கிடைக்கல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த அசிஸ்டன்ட்க்கு இன்னும் மோட்டிலால் மேல டவுட் இருக்கதான் செய்து இப்ப மோட்டிலால மிரட்டிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் திரும்பி நோட்டிபிகேஷன் வருது. இவரும் அந்த வீடியோவை செக் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, முகத்தை மறைக்காமே பேசுறாரு. இவன் உனக்கு தெரியுமா, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மோட்டிலாலும் சொல்றாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. மேடம், அவன் தான் பண்றதா அவனே வீடியோல ஏத்துக்கிட்டான் மேடம். அந்த வீடியோ உங்க தங்கச்சி போன்ல இருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த தங்கச்சி போன் உங்க வீட்டுல தான் இருக்கிறதா காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க தங்கச்சி நம்பருக்கு கால் பண்றாங்க. ரிங் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து சைலண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால லைட் ஆஃப் பண்ணி இவங்க செக் பண்றாங்க. அப்பதான் டேபிள் கீழே போன் விழுந்து கிடக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த போன் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. யாரோ வீடியோ போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் கிட்ட இருந்து ரெண்டாவது வீடியோ வந்திருக்குல்ல, அதை பத்தி கரண் கிட்ட இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உன் அண்ணனும் அந்த மேட்டியும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா நாங்க டவுட் பண்றோம். சீக்கிரமே ரெண்டு பேரையும் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இவரும் வருத்தப்படுறாரு. இப்பதான் ஒரு லேடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. நீ கிளம்புன்ற மாதிரி கரணை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த மேட்டி எப்படி இருப்பான்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. மொட்டிலால் சொல்ல ஒரு நபர் வரைஞ்சிருப்பாரு. இதுதான் மேடம் மேட்டியோட உருவம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஈரின் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே நீல் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆசிரமத்துல இருந்து மேட்டியோட முடியை எடுத்திருப்பாங்க. அந்த முடியும் கரண் வீட்டுல கிடைச்ச முடியும் ஒத்து போகுது. சோ மேட்டி அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் குழம்பிடுறாங்க. ஒரு லேடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா. இப்ப வெளியே நடக்கிற காரணம் அந்த லேடியை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன் இப்படி பண்றாருன்னு நமக்கு தெரியல. ஈரனும் எதர்ச்சியா அந்த லேடி தந்த போட்டோவை பாக்குறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரோனக்கோட போட்டோ தான் அந்த லேடி தந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, வேகமா வெளியே இருக்க அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவர் எப்பத்துல இருந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்னோட ஃபியான்சே தான், 3 மாசமா இவரை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வீட்டுல வச்சு தம்பியை பல வாட்டி பாத்திருக்கேன். அண்ணன் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தம்பி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரோனக்கு செமினார் குத்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி கரனும் ஒரு ஸ்டேஜ்ல செமினார் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. ரோனக் பேசின அதே விஷயத்தை தான் இவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரனோ டீமோ ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பொறுமையா அவரோட வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. மிருகங்கள் மூலியமா வர வைரஸை தடுக்கணும்னா மிருகங்களை சாப்பிடாம இருக்கிறது தான் ஒரே வழி. சாப்பிடுற சிலரால சாப்பிடாத சிலரும் மாற்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் பேசியிருப்பாரு. அண்ணன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்திருக்கும். ஒரு வைரஸ் பரவி இருக்கும். அதனால அண்ணன் பாதிக்கப்பட்டிருப்பாரு. பாதிக்கப்பட்டதுனால ஒரு ஸ்டேஜ்ல இறந்தும் போயிடுவாரு. அண்ணன் அவ்வளவு சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. என் அண்ணன் சொன்ன தியரியை யாருமே கேர் பண்ணிக்கல, அதனாலதான் என்னோட அண்ணனோட உயிர் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் பேசுற இடத்துல யாருமே கிடையாது. அண்ணன் மட்டும் தான் கற்பனையா தெரியுறாரு. இவரும் அண்ணனை பார்த்து சோகமா பேசுறாரு. சோ கரண் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு காட்டுறாங்க. பல்லக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்ப இவர் கண் முன்னாடியே தான் பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. அதை இவரும் கவனிச்சிருப்பாரு. அது மூலியமா இவங்க போன் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. அதை வச்சுதான் ஒவ்வொரு வீடியோவா சென்ட் பண்ணிட்டுலாம் இருந்திருப்பாரு. அதே மாதிரி பல்லக்க வீட்டுக்கு வந்து கடத்தினது இவரா தான் இருப்பாரு. இந்த கேஸ் மக்கள் எல்லார்கிட்டயும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அண்ணனோட ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் சாவர நிலைமைக்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் வந்தது அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசியிருப்பாரு. ஆனா இவர் பேசின விஷயத்தை வேற மாதிரி மாத்தி எடிட் பண்ணி தான் அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஈரனும் டீமும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஏற்கனவே தேடி பார்த்துட்டுமே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சவத்துக்கு அந்த சைடு ஏதோ இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவர் தான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க அந்த இடத்தை உடச்சிட்டு உள்ள வராங்க. பக்கத்து வீட்டு லேடி கெட்ட நாத்தம் அடிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. காரணம் இவர் வீட்டுக்குள்ள பாடி எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாரு. அதனால தான் சென்ட் எல்லாம் கூட அடிச்சிருப்பாரு. அண்ணன் கிட்ட இது சம்பந்தமா கேட்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா எதனால இந்த ஸ்மெல் வருதுன்றது இவருக்கே தெரியும். அண்ணன் எல்லா வாட்டியும் கற்பனையா மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாரு. இவங்க அந்த ரூமை உடச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் மேட்டியோட பாடி இருக்கு. அதே மாதிரி செவத்துல 4 கில்லிங் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. சோ இவர் நினைச்ச மாதிரியே 4 கொலையும் பண்ணிருக்காரு. இப்பதான் கரண் கிட்ட இருந்து ஈரனுக்கு கால் வருது. இப்ப இவங்களும் என்னோட தங்கச்சி எங்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தேடி பாருங்க, கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களும் அங்க இருக்க ஒரு கண்ணாடியை பாக்குறாங்க. அதை மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூவ் பண்றாங்க. பார்த்தா அங்க ஒரு ரூம் இருக்கு. உள்ள வந்து பார்த்தா தங்கச்சி அங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்கான். இவங்களும் தங்கச்சியோட கட்டெல்லாம் வேகமா ஓபன் பண்றாங்க. தங்கச்சியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது. அழுகி போன நிலைமையில ரோனக்கோட பாடியும் உள்ளதான் இருக்கு. இவங்களும் அந்த பாடி எல்லாம் பாத்துடுறாங்க. அண்ணன் இந்த மாதிரி இறந்து போயிட்டார்ல, இத பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிருப்பாரு. இவங்க 4 பேருமே பெரிய லெவல்ல கறியை விக்கிறாங்கல்ல, அதனாலதான் இவங்க 4 பேரை காலி பண்ணிருப்பாரு. இப்ப தங்கச்சி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. தங்கச்சியை இவங்களும் தூங்க வச்சிடுறாங்க. அந்த பஸ்ல செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பஸ் எல்லாம் செட் பண்றாங்க. செட் பண்ணி முடிச்சா ரோனக்கு எனக்குள்ளதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. இதை செட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொன்னார்ல, இதை மீன் பண்ணி தான் அப்படி சொல்லியிருப்பாரு.
கரண் போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, மறைஞ்சே தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உலகம் முழுக்க இப்ப கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்துருது. இந்த வைரஸ்னால நிறைய மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வைரஸோட ஆரம்ப புள்ளி எங்க தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மிருகத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீலம் கவனிச்சிட்டு இருக்காரு. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.